இது நவம்பர் 26 போன டியூட்டி மதியானம் 3 மணிக்கு சாப்பிட உட்காந்தாச்சு. ரீசெண்டா நம்ம போன இடத்துல பருப்பு பொடி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை போட்டுட்டு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். கொஞ்சம் இருங்க தூங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் தூங்கலாம் பார்த்தா 1 மணி நேரத்துக்கு மேலே தூங்கிட்டேன். எங்க அம்மா கீழே தண்ணி வந்திருக்கு பிடிச்சு குடுறா அப்படின்னாங்க. அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு மேல போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பக்காவா பட்டையை போட்டுட்டு கிளம்பியாச்சு. போலாமா? ஹாய் காய்ஸ், என் பேரு கார்த்திகேயன்ங்கிற கார்த்திகேயன். நான் ஒரு பார்ட் டைம் ஆக்டர். வீடியோ பார்க்க ரெடியா இருக்கீங்களா? சோ வழக்கம் போல அம்மா பாக்க பாய் சொல்லிட்டு நம்ம டிராப் பண்ற தம்பி வந்துட்டாரு. இது ஒரு ஒன் வே டிராப். நம்ம இப்ப ஸ்ரீரங்கம் தான் போறோம். நம்ம கிளையண்ட்டையும் அவங்க அம்மாவே பிக்கப் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்துல போய் டிராப் பண்ணுவதுதான் நம்ம வேலை. நம்ம கிளையண்ட் நம்மள 7 மணிக்கு வர சொன்னாரு. ஆனா போற வழியில சரியான டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்க. நான் எப்ப ஒன் வே டிராப் போனாலும் எங்க அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் என் தம்பி தான் வருவாங்க. கொஞ்சம் லாங்கா இருந்தா நானே பஸ் ஏறி போயிடுவேன். ஓனர் 7 மணிக்கெல்லாம் ஸ்ரீரங்கம் கிளம்புன்னு சொன்னாரு. இந்த கார்த்தி பையனா இன்னும் ஆளை காணோம். விடுங்க ஓனர், இந்த ஸ்ரீரங்கம் ரங்கராஜி நான் பாத்துக்கிறேன். அவனை எவன்டா அது வீடியோ எடுக்கிறது? டே கார்த்தி, எப்படா இருக்க? வாடா வந்து சட்டை போட்டு சாவி வாங்கிட்டு சீட் பெல்ட் போடுறா போலாம். நம்ம இன்னைக்கு ஓட்ட போற கார் பத்தினா ஹோண்டா எக்ஸ்டர் பெட்ரோல் பிளஸ் பேனல் வேரியன்ட். நமக்கு முன்னாடியே கிளையண்ட் கால் ரெடியா இருந்தாங்க. போன உடனே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம தாம்பரம் வழியா தான் போறோம். போற வழியிலே வண்டிக்கு வயிறு ஃபுல்லா தீனியை போட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த கிளையண்ட் நம்மளை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. A to Z நம்மளை பத்தி எல்லாமே சொல்லிட்டாரு. அவரே எப்படின்னு கேட்டா நம்ம வீடியோ ஒன்னுடன் பாத்துரும் அப்படின்றாரு. அதுக்கடுத்து நைட் டின்னருக்கு மேல்மடத்துக்கு முன்னாடி மனோஜ் பவனுக்கு வந்தாச்சு. இந்த ஹோட்டல்ல ஃபுட் எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். ஆனா ஏதாவது ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா வரது கொஞ்சம் இல்ல, ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆர்டர் பண்ண தோசை வந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு பார்த்தா நம்ம கிளையண்ட் ஒரு தோசை எப்படி பார்த்தோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சப்பாத்தி ஆர்டர் பண்ணிட்டு அதே சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கடுத்து அங்க இருந்து கிளம்பியாச்சு. சரி, கொஞ்சம் ஸ்ரீரங்கத்தை பத்தி பேசுவோமா? ஸ்ரீரங்கம் திருச்சிக்கு முன்னாடியே வந்துரும். காவேரி ஆறுக்கும் கொள்ளிடம் ஆறுக்கும் நடுவுல அழகான ஊர் தான் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் சொன்னாலே ஸ்ரீரங்கம் தான் கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரும் எல்லாத்துக்குமே. இந்த கோவில்ல பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில்ல கிட்டத்தட்ட 7 கதவுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல 21 கோபுரங்கள் இருக்கு. இந்த கோவில ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்கும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த ஊரே திருவிழா மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து விழுப்புரம் தாண்டிட்டு நம்ம ஃபேவரட் கடையில டீ பார்ல நிப்பாட்டிட்டு ஒரு தரமான டீயை போட்டு கிளம்பியாச்சு. இந்த டியூட்டிக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சு திருச்சியில. இதுல காமெடி என்னன்னா நான் இது வரைக்கும் ட்ரெயின்ல போனதே இல்லங்க சின்ன வயசுல இருந்து. சரி, இந்த காரை பத்தி பேசுவோம். இது ஹூண்டாயோட எக்ஸ்டர் 1.2 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேஃப்டி பர்பஸ்க்காக 6 ஏர் பேக் கொடுத்திருக்காங்க. ஃபேமிலியா போறது கம்ஃபர்ட்டான வண்டி இது. அது மட்டும் இல்லாம மைலேஜுமே 19 வரைக்கும் கொடுக்கும் உங்களுக்கு. உங்க பட்ஜெட் ஒரு 10 lakhs குள்ள வந்தா எக்ஸ்டர் ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். அதுக்கடுத்து எங்கேயும் ஸ்டாப் பண்ணாம ஒரு 130 போல நம்ம ஸ்ரீரங்கம் ரீச் பண்ணிட்டோம். இந்த வாசல் வழியா நம்ம கிளையண்ட் வீட்டுக்கு போனோம். அங்க பாருங்க அந்த கோபுரம் எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. கிளையண்ட்டையும் காரையும் சேஃபா டிராப் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து ஸ்டேஷனுக்கு நம்ம கிளையண்டே கொண்டு நம்ம டிராப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் ஏற போறனால எனக்கு கொஞ்சம் பக்கு தான் இருந்தது. நம்ம திருக்குறள் எக்ஸ்பிரஸ் தான் டிக்கெட் புக் பண்ணிருந்தோம். பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணனால கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துட்டேன். அதுக்கடுத்து 3ஆவது பிளாட்ஃபார்ம் போனா நம்ம ட்ரெயின் வந்துச்சு. இதுல ஏறி சீட்டு கண்டுபிடிச்சிட்டு படுத்துட்டேன். காலையில எக்மோர்ல இறக்கி விட்டாங்க. டியூட்டிக்கு போறதோட டியூட்டியை முடிச்சு வீட்டுக்கு வரது ஒரு பெரிய தலைவலிங்க. அங்க இருந்து மெட்ரோ ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். டியூட்டியை முடிச்சுக்கிறேன். டாடா பாய் டேக் கேர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.